ஓப்பனாவே ஸ்ட்ராங்கா பேசுறவங்களும் உண்டு. விஜயகாந்த் அவர்கள் ஓப்பனா விஜயகாந்த் மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலை தாங்க நான் சொல்லுவேன். ஓப்பனா பேசக்கூடியவங்க இருந்தா கூட அந்த அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு விஷயமோ அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தனியா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு நான் கண்கூடா பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் கூட. அந்த மாதிரி அரசியல் செய்யும்போது அது சரியான ஒரு அரசியலா இருக்காது. உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பயங்கரமான அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அரசியல் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. நீங்க அரசியல் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு அதுல கொண்டு வரும்போதே பாத்தீங்கன்னா அங்க உங்களால ஸ்ட்ராங்கா வந்து எதிர்க்க முடியாது. ஒரு சாஃப்டா தான் நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். அது டிஃபரெண்டா நம்ம பார்த்தது யாரை பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள். வெளியவும் எதிரிதான் உள்ளவும் எதிரிதான். அவர் எதிரின்றது கிடையாது. இங்க வந்து அவர் கொள்கைகள் அவர் செய்யற மக்கள் விரோத செயல்களை எதிர்க்கிறாருன்னா எனக்கு உங்களோட திருப்பி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த எதிரின்றதுக்கு அப்பாற்பட்டு எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்றத நான் பார்த்தது அண்ணாமலை அவர்கள்.